இன்னைக்கு 7:30 மணிக்கு ஒரு பெரிய வதம் நடக்க போகுது. என்ன வதம் அப்டின்னா, மும்பை இண்டியன்ஸ் வெர்சஸ் ஆர்சிபி. ஸோ போன வாட்டியே வந்து ஆர்சிபி செம்ம அடி வாங்கிட்டு போயிட்டாங்க. யார்கிட்ட அப்டின்னா, ஆர்ஆர் கிட்ட. அதுவும் சின்ன பசங்க வச்சு செஞ்சுட்டானுங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டே இருந்தேன், சின்ன பசங்க வச்சு செய்வாங்க அப்டின்ட்டு. ஸோ நான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு மீம் போட்டிருந்தேன். அத சைட்ல போடுறேன் பாருங்க. உட்காந்து நம்ப பெத்தலும், ஜிதேஷ் சர்மாவும் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அத வச்சு ஒரு மீம் போட்டுட்ருந்தேன். ஸோ அத உங்களுக்கு போடுறேன் பாருங்க. அது மட்டும் இல்லாம, இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஆர்ஆர் வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச்லயே வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அப்டின்னா, வெங்கடேஷ் ஐயர் பதிலா நீங்க என்ன பண்ணியிருக்கலாம் அப்டின்னா, ஃபில் ஷாட் ஆடல. ஓகேவா? உங்களுக்கு வெங்கடேஷ் ஐயர் எப்படி போடுவாருன்றது தெரியாது. ஓகேவா? ஆல்ரவுண்டரா இருந்தாலும். இங்க பெத்தல கொண்டு வந்திருக்கலாம். ஃபில் சால்ட்ட ரீப்ளேஸ் பண்ற மாரி இம்பாக்ட்டா ஜேக்கப் பெத்தல கொண்டு வந்தா, அட்லீஸ்ட் உங்களுக்கு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ், ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னாச்சும் கிடைச்சிருக்கும். பெத்தலும் அடிப்பார். ஓகேங்களா? நீங்க எப்படி இருந்தாலும் வந்து ஒரு 10 டூ 15 பால்ஸ் தான் ஆடப் போறாரு. எண்ட் ஆஃப் தி டே 10 டூ 15 பால்ஸ் வந்து இப்ப இருக்கிற ஜென்ஸி வந்து எல்லாருமே ஆட தான் செய்வாங்க. ஓகே. ஸோ பெத்தல் மேல நம்பிக்கை வச்சு குடுத்துருக்கலாம். ஏன் குடுக்கல அப்டின்றது தெரியல. ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த சேஞ்ச பண்ணியிருக்கலாம். ஏன்னா, உங்களுக்கு குருணால் பாண்டியா நல்லா போட்டிருந்தாரு. கன்ஃபார்ம் அந்த சின்ன பையன் வைபவ் சூரியவன்ஷி கன்ஃபார்ம் அடிப்பான். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கன்ஃபார்ம் அடிப்பான் அப்டின்றது கன்ஃபார்ம் தெரிஞ்சு போயிடுச்சு. அந்த டாப் 2 பேர தூக்கிட்டு இருந்தா, உங்களுக்கு வந்து நல்ல இது கிடைச்சிருக்கும். பட் ஏன் லெஃப்ட் ஆர்ம் கொண்டு சொல்லியிருந்தேன் அப்டின்னா, உங்களுக்கு பவுலிங் ஆப்ஷனே அங்க இல்ல. ஏன்னா, நீங்க இம்பாக்ட் வந்து இப்டி மாத்திருந்தீங்க அப்டின்னா, நீங்க சுயேஷ் சர்மா பதிலா அம் இது இவனுக்கு பதிலா யாருக்கு பதிலா கொண்டு வந்தாங்க அப்டின்னா, நீங்க தேவதத் படிக்கலுக்கு பதிலா இவன கொண்டு வந்தாங்க. ஆனா, சுயேஷ் சர்மா கரெக்ட். சுயேஷ் சர்மா எப்பவுமே இம்பாக்ட்டா கொண்டு வருவாங்க. யாருக்கு பதிலானா, தேவதத் படிக்கலுக்கு பதிலா கொண்டு வருவாங்க. பவுலிங் போடுறதுக்காக. ஸோ, அந்த இடத்துல பவுலிங்க்கு ஒரு ஆள் மிஸ் ஆயிட்டாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, அட்லீஸ்ட் மீடியம் பேஸ் இவன கொண்டு வரதுக்கு, வெங்கடேஷ் ஐயர் கொண்டு வரதுக்கு, அவன் போடுவானான்னு தெரியல. எப்டி இருந்தாலும் ரொமாரியோ ஷெப்பர்ட் மாரி ரன்ஸ் குடுத்துட்டு தான் போப்போறான். ஓகேவா? டிம் டேவிட ஆஃப் ஸ்பின் போட வச்சீங்க. பட் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருக்கும்ல. மேபி ரன் அடிச்சிருக்கலாம், அடிக்காம போயிருக்கலாம். எப்படி வேணா நடந்திருக்கலாம். பட் ஸ்லோ ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னு இங்கிலாந்துக்கு அவன் போட்டிருக்கான். ஓகே. ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் போட்டிருக்கான். இந்த சும்மா இப்ப ஓல்ட் ஸ்கூல் மாரி லெஃப்ட்‌க்கு லெஃப்ட் போடக்கூடாது, ரைட்‌க்கு போடக்கூடாது. தட் இஸ் அதே மாரி பண்ணியிருக்கலாம். ஓகே. அந்த சேஞ்ச் பண்ணியிருந்தா மேபி கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கும். ஏன்னா, அவனையும் வைபவ் சூரியவன்ஷியும் கொஞ்சம் ஏர்லியா தூக்கியிருக்கணும். ஆக்சுவலா தூக்கல. ஓகே. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, நேத்து நடந்த மேட்ச் பார்த்தீங்க அப்டின்னா, சிஎஸ்கே மேட்ச்ல எனக்கு என்ன தோணுச்சு அப்டின்னா, லாஸ்ட்டா டெவால் பிரேவிஸ ஏன் நீங்க கொண்டு வரல? 10 பாலுக்கு 20 அடிச்ச தூபே, எனக்கு தெரிஞ்சு டெவால் பிரேவிஸ் கன்ஃபார்ம் அடிச்சிருப்பான். சத்தியமா அடிச்சிருப்பான். ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு தூபே வந்த இடத்துல டெவால் பிரேவிஸ் வந்திருக்கலாம் அப்டின்றது என்னுடைய கருத்து. நல்லா அடிச்சிருக்கலாம். இன்னும் ஸ்கோர் அடிச்சிருப்பான். கன்ஃபார்ம் அடிச்சிருப்பான் அப்டின்றது வந்து என்னுடைய நம்பிக்கை. ஓகே. ஓவர்டன் சூப்பரா போட்டார் நேத்து. அதுவும் ஒரு பிளஸ். ஓகே. ஸோ இவ்வளோ நாள் எங்கேயா போயிருந்தேன், இந்த சரக்க எங்கேயா வச்சிருந்தேன் அந்த மாரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் இன்னைக்கு நடக்கிற மேட்ச் பார்த்தோம் அப்டின்னா, மும்பை வெர்சஸ் ஆர்சிபில எனக்கு தெரிஞ்சு இந்த சேஞ்சஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன் அப்டின்னா, நான் ஃபர்ஸ்ட்டு அந்த போன மேட்ச்லயே ஆர்ஆர் வெர்சஸ் இதுலயே ஆர்சிபிலயே அபினன் சிங்க வந்து அவங்க வச்சிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அவன் வந்து ஒரு ஜஸ்ட் பவுலர் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த பவுலர் வந்து நீங்க ட்ரை பண்றீங்க. இது எஸ்தேயால் பதிலா வந்து இவங்கள எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த அண்டர் 19 பிளேயர்ஸ்லாம் நல்லா பிக் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. பட் எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு பதிலா ஆல்ரவுண்டரா இருக்க மங்கேஷ் யாதவ எடுத்திருக்கலாம். பிகாஸ் அவன் வந்து பேட்டிங்கும் ஆடுவான், ஆல்ரவுண்டர் அவன். நல்ல ஸ்பீடும் போடுவான் லெஃப்ட் ஆர்ம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அண்டர் 19ல ஹி வாஸ் ஆல்சோ ஹி வாஸ் ஆல்சோ எ வைஸ் கேப்டன். ஸோ எனக்கு தெரிஞ்சு லோவர் ஆர்டர்ல உங்களுக்கு பேட்டிங்கும் வந்திருக்கும். அஸ் வெல் அஸ் பவுலிங்கும் கிடைச்சிருக்கும். அபினந்த் சிங் பதிலா. ஸோ அந்த இடத்துல நீங்க ரீப்ளேஸே பண்ணியிருக்க தேவையில்ல வெங்கடேஷ் ஐயர. ஸோ அந்த மாரி இந்த மேட்ச்லயும் எனக்கு என்ன தோணுது அப்டின்னா, அபினந்த் சிங் பதிலா மங்கேஷ் யாதவையும் உங்களுக்கு பேட்டிங் கிடைச்சிருது. ஸ்பீடும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பீடும் கிடைச்சிருது. அதோட சேர்த்து மேல ஃபில் சால்ட்‌க்கு வேர்ல்ட் கப்லேருந்தே ஹி டிட்ன்ட் பெர்ஃபார்ம் வெல். எனக்கு தெரிஞ்சு ஃபில் சால்ட் பதிலா லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் தான் உங்களுக்கு புடிச்சதாச்சே. ஓல்ட் ஸ்கூல் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் லெஃப்ட் அண்ட் ரைட் அதனால தான் வந்து நேத்தே வந்து தூபேவ கொண்டு வந்தாங்க. ஸோ லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ஸ் பிளா 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 இந்த ஸ்டஃப்ஸ்லாம்.
ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற அக்ரெசிவ் பேட்டிங்ஸ்லாம் வந்து சும்மா நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ஸ்லாம் டசன்ட் ஒர்க் அவுட். சும்மா நீங்கள் எடுத்துட்டு வந்தீங்கன்னா டம்மு டிம்முன்னு அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க இந்த பசங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜேக்கப் பெத்தல் யூ ஆர் கெட்டிங் அன் ஆப்ஷன் ஆஃப் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ், ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். உங்களுக்கு ஆப்ஷன் கிடைக்குதுன்னு சொல்ல வரேன். ஓகே. ஸோ ஆப்ஷன் கிடைக்கும்போது ஏன் யூஸ் பண்ண மாட்றீங்க? ஓகே. ஸோ அந்த டவுட்டும் எனக்கு இருக்கு. ஓகே. ஜேக்கப் பெத்தல், விராட் கோலி, ரஜித் பட்டிடார், அப்புறம் வந்து தேவதத் படிக்கல் வருவாரு. ஸோ தேவதத் படிக்கல் ரீப்ளேஸா உங்களுக்கு சுரேஷ் சர்மா பண்ணிருவீங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து ஜிதேஷ் சர்மா, அப்புறம் வந்து டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்ட், உங்களுக்கு வந்து வேற யாரு? குருணால் பாண்டியா. இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி வந்து புவனேஷ்குமார் டீசென்ட்டா பக்காவா போட்டுட்ருக்காரு. நெக்ஸ்ட்டு இவன வேற கூட்டு வந்திருக்கீங்க. அவன் பேர் என்ன? ஜேக்கப் டஃபி பதிலா வந்து ஜாஷ் ஹேசல்வுட்ட கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜாஷ் ஹேசல்வுட் நல்லா போடுவான். நெக்ஸ்ட்டு புவனேஷ்வர் குமார் 2 ஃபாஸ்ட் பவுலர் வந்தாச்சு. மங்கேஷ் யாதவ் இருந்தா உங்களுக்கு பேட்டிங் ப்ளஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பீடு வந்துருச்சு. பேட்டிங் ப்ளஸ் லெஃப்ட் ஆர்ம் அடிப்பானா, அடிக்க மாட்டானான்றது அடுத்து. எப்படி இருந்தாலும் இவனுக்கு பதிலா அபினன் சிங் பதிலா உங்களுக்கு லெஃப்ட் ஆர்ம் கிடைக்குது. ப்ளஸ் பேட்டிங் கிடைக்குது. ஒரு 10 ரன், 20 ரன் அடிக்கட்டுமே! ஓகேவா? ரன்னே அடிக்காம போட்டுமே, உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 40க்குள்ள இவரு குடுத்த 50, 55 குடுத்ததுக்கு, இவரு அட்லீஸ்ட் ஒரு 35, 40 குடுத்துட்டு போவாரு. ஸோ உங்களுக்கு பேட்டிங்கும் கிடைக்கிற மாரி இருக்கும், பவுலிங்கும் கிடைக்கிற மாரி இருக்கும். மேபி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டா உங்களுக்கு நல்லது தானே! ஸோ அதனால மங்கேஷ் யாதவ் அந்த இடத்துல. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி புவனேஷ்குமார், இது ஜாஷ் ஹேசல்வுட் 2 பேர் இருக்கானுங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர்ஸ். ஓகே. அவங்க 2 பேர் சேர்ந்து இவனுக்கு சொல்லி தரலாம். இன்புட்ஸ் குடுக்கலாம். ஸோ 3வதா இவன் வந்துட்டான். நெக்ஸ்ட்டு நம்ம குணால் பாண்டியா. கல் அடிவாரு. குத்தி குத்தி பவுன்ஸ் ஏத்துவாரு. ஸோ நல்லா போட்டாரு போன மேட்ச் ஆர்ஆர் கூடயும். ஓகே 4 பேர் வந்தாச்சு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு ரொமாரியோ ஷெப்பர்ட் இருக்கான். நெக்ஸ்ட்டு ரொமாரியோ ஷெப்பர்டோட சேர்த்து நீங்க எப்படி இருந்தாலும் சாரி ரொமாரியோ ஷெப்பர்ட் முன்னாடி சுரேஷ் சர்மா 5 பேர் வந்தாச்சு. இப்போ இதில யாராவது ஒருத்தர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலனா கூட நீங்க ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு சான்ஸ் குடுக்கலாம். ஜேக்கப் பெத்தலுக்கு சான்ஸ் குடுக்கலாம். உங்களுக்கு இத்தனை பேர் வராங்க ஆப்ஷனு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்குவாட்ல போனா ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது. நீங்க ஃபில் சால்ட்டுக்கு சான்ஸ் குடுத்துட்டே இருந்தாலும், நீங்க குடுங்க. சான்ஸ் குடுங்க தப்பே இல்ல. பட் எனக்கு தெரிஞ்சு ஜேக்கப் பெத்தல் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு இந்த வேர்ல்டு கப்லேருந்து. எனக்கு தெரிஞ்சு ஜேக்கப் பெத்தலுக்கு சான்ஸ் குடுக்கலாம். ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜேக்கப் பெத்தல் பிளஸ் விராட் கோலி லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் உங்களுக்கு ஸ்பின்னும் கிடைக்குது. ஒரு ஆப்ஷன் அங்க மேல. ஃபாரின் பவுலர் இது ஃபாரின் இதுலேருந்து. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இவரு வந்துருவாரு. அவர் பேர் என்ன? தேவதத் படிக்கல், ரஜித் படிடார், நெக்ஸ்ட்டு வந்து டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா, ரொமாரியோ ஷெப்பர்ட், குணால் பாண்டியா, மங்கேஷ் யாதவ், நெக்ஸ்ட்டு வந்து அவ்வளதான். மங்கேஷ் யாதவ் வரைக்கும் பேட்டிங் இருக்கு உங்களுக்கு. புவனேஷ்வர் குமார், ஜாஷ் ஹேசல்வுட் இவ்வளோ பேர் வராங்க. இதை விட உங்களுக்கு என்ன ஸ்ட்ராங்கான டீம் வேணும்? மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு கடப்பார டீம் அவங்க. அவங்களலாம் வந்து நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ்லாம் வந்து வச்சிருக்காங்க. ருத்தர்ஃபோர்டு வருவான். ரயான் டிக்கில்டன் வச்சிருப்பாங்களா? இல்ல குவிண்டன் டி காக் கொண்டு வருவாங்களா? அப்படின்றது ஒரு டவுட் இருக்கு. ஹர்திக் பாண்டியா என்ன மாரி பேட்டிங் டீமு, பவுலிங் டீமு எம்மா! வில் ஜாக்ஸ் வேற இன்னும் வரல. அது வந்தாங்கன்னா சுத்தம் முடிஞ்சு போயிடுச்சு சோலி. எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான டீம். பேட்டிங்லேருந்து, பவுலிங்லேருந்து எல்லாமே பங்கமான டீமு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்க இந்த டீம அட்டாக் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாரி ஒரு ஸ்குவாட்ல போனா பலம் இருக்கும். ஓகேவா? நம்ம கிட்ட இருக்கு. நம்ம போலாம் தைரியமா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்குவாட்ல போனா நல்லாருக்கும்னு தோணுது. ஸோ லெட்ஸ் சி என்ன ஆகுது அப்படின்ற ரிசல்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். ஸோ அன்டில் தென் சி யூ. பாய். டேக் கேர்.